என்னங்க 15 fill in the blanks. ஓகேவா? blanksல வந்து did வருமா didn't வருமா was வருமா wasn't வருமா அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லணும். ஏன் கேக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து it did it was என்னமா வித்தியாசம் அப்படின்றத கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல. சோ அதுக்கு ரிலேட்டடா தான் இந்த fill in the blanks எடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணா க்ளூவோட கேட்டுக்கிட்டே வருவானா எனக்கு நீங்க சொல்வீங்களா? ஓகே ஷியோர் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் fill in the blank என்ன? First one. I thought the phone would ring but it blank. இதுக்கான க்ளூ. ஃபோன் ரிங் அடிக்கும்னு நினைச்சேன் ஆனா அடிக்கல. blankல என்ன வரும்? It didn't அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா it talks about the action, ஒரு செயலை குறித்து வருது. ரைட். ரெண்டாவது, the weather looked bad but later it blank sunny. அதாவது வெதர் ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஆனா அப்புறம் வெயிலா இருந்தது. இங்க வந்து was, ஏன்னா it talks about the state, ஒரு நிலையை குறித்து வருது. ரைட். அடுத்தது, everyone said the plan would fail but it blank work. அதாவது எல்லாரும் பிளான் ஃபெயில் ஆயிடும்னு சொன்னாங்க ஆனா ஆகல. இந்த இடத்துல வந்து did. சரி, ஏன் அப்படின்னா would fail அப்படின்றது ஆக்ஷன், அதுக்கு பேரலலா இன்னொரு ஆக்ஷன் தானே வரணும். ஸோ அங்கே வாஸ் போட முடியாது, did தான் போட்டாகணும். ரைட். அடுத்தது, the exam seemed difficult but actually it blank easy. அதாவது பரீட்சை கஷ்டமா இருக்க மாதிரி தெரிஞ்சது ஆனா சுலபமா இருந்தது. it was easy ஏன்னா it talks about the state. ரைட். அடுத்தது, I didn't believe the story but it blank true. அதாவது அந்த கதையை நான் நம்பல ஆனா அது உண்மை. it was true ஏன்னா ஒரு நிலையை குறித்து வருது. it talks about the state. right. The car didn't stop at first but then it blank. அதாவது கார் முதல்ல நிக்கல ஆனா அப்புறம் நின்னுடுச்சு. but then it did, அதாவது it did stop, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் but it did. good. அடுத்தது, the movie plot looked boring but it blank actually interesting. அதாவது படத்தினுடைய கதைக்களம் போரா இருக்கிற மாதிரி இருந்தது ஆனா உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. it was interesting ஏன்னா it talks about the state. right. அடுத்தது, he said the machine was broken but it blank work. it did work. right. அதாவது மிஷின் வந்து பழுதா போயிடுச்சுன்னு அவன் சொன்னாங்க ஆனா வேலை செஞ்சது. right again. அடுத்தது, I expected the room to be small but it blank very big. it was very big, அதாவது it talks about the state. right. சின்னதா இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ஆனா பெருசா இருந்தது. right. அடுத்தது, the dog didn't bark at first but suddenly it blank. suddenly it did, அதாவது முதல்ல குலைக்கல அதுக்கப்புறம் வந்து திடீர்னு குலைச்சது. correct. அடுத்தது, we thought the answer was wrong but it blank correct. it was correct. was wrong, was correct. it talks about the state. அதாவது தப்பா இருக்கும்னு நினைச்சோம் ஆனா correct. next one, the train reached the station on time but it blank depart as expected. அதாவது ட்ரெயின் சரியான நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்தது ஆனா எதிர்பார்த்த நேரத்துக்கு புறப்படல. didn't. talks about the action. right again. அடுத்தது, the food looked bad but it blank tasty. it was tasty, அதாவது சாப்பாடு பார்க்கிறதுக்கு கெட்டு போன மாதிரி இருந்தது ஆனா ருசியா இருந்தது. talks about the state. right again. next one, she hoped the rain would stop and it blank. அதாவது மழை நிக்கும்னு அவ எதிர்பார்த்தா அதுவும் நின்னுடுச்சு. it did. right. எதிர்பார்த்த மாதிரி நின்னுடுச்சு. good. last one, I guessed the task was hard but it blank simple. அதுதான் it was simple. good. அதாவது டாஸ்க் ரொம்ப கடினமா இருக்கும்னு யோகிச்சேன் ஆனா சிம்பிளா இருந்துச்சு. good. so இதெல்லாம் தான் அந்த சென்டென்சஸ் நான் எடுத்து வச்சிருந்தது to state the difference between it did and it was. ஆமா, it did அப்படின்றது
ஃபோக்கஸிங் ஆன் த ஆக்ஷனு. இட் வாஸ் அப்படின்றது ஃபோக்கஸிங் ஆன் த ஸ்டேட். அதாவது ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கண்டிஷனாக இருக்கலாம். இட் குட் பி எனிதிங். வெரி குட், வெரி குட். அப்பாடா, இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.